வணக்கம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுடைய காதலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களை அதிகளவில் மனவேதனைகளில் ஆழ்த்தியிருந்திருக்கும். இளைய வயது மகர ராசினராக இருந்தாலும் சரி, அல்லது கடந்த கால நினைவுகளாக இருந்தாலும் சரி, காதலில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றம் உங்களை ஒரு சந்நியாசியைப் போல மாற்றியிருந்திருக்கும். நீங்கள் உங்களின் முழு ஆன்மாவையும் கொடுத்து உங்களின் எதிர்காலமே அவர்தான் என்று நம்பிய நபர் சூழ்நிலையை காட்டியோ அல்லது பண வசதி, அந்தஸ்து போன்ற காரணங்களை முன்னிறுத்தியோ உங்களை பாதியில் கைவிட்டு சென்ற போது உங்கள் உலகம் இருண்டே போயிருந்திருக்கும். உங்களின் தூய்மையான அன்பை விட அவர்களுக்கு வேறு சில விஷயங்கள் பெரிதா தெரிந்த போது ஏற்பட்ட ஏமாற்றமும் காதல் தோல்வியும் உங்களை மனரீதியாக உடைத்து பல நாட்கள் அழுகையிலையும் வேதனையிலையும் கழிக்கும்படி செய்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க காதல்ல நீங்க சந்தித்த ஏமாற்றங்கள் உங்களை ஒரு சன்னியாசி போலவே மாற்ற வைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க காதல்ல உங்களுடைய முழு ஆன்மாவையும் கொடுத்து உங்களுடைய எதிர்காலமே அவங்க தான் என்று நம்பிய நபர் சூழ்நிலையை காட்டியோ அல்லது பணம் வசதி அல்லது அந்தஸ்து போன்ற காரணங்களை முன்னிறுத்திய உங்களை பாதியில கைவிட்டு சென்ற போது உங்க உலகமே இருந்து போயின்றிருக்கும். காதல் தோல்வியும் உங்களை மன ரீதியாக உடைத்து பல நாட்களா அழுகையிலையும் வேதனையிலையுமே கழிக்கும்படி உங்களை செய்திருந்திருக்கும். குடும்பத்தை பிரிக்க முயன்றவர்கள் பலர் இருந்திருப்பாங்க. உங்க கூட்டு குடும்பத்தை உங்களின் கூட்டு குடும்ப அமைப்பையோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்யோன்யத்தையோ பார்த்து பொறாமைப்பட்ட சில தீய சக்திகள் உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிக்க முயன்றிருந்திருப்பாங்க. புறங்கூறுதல், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குடும்ப உறுப்பினர்களிடையே சந்தேக விதைகளை விதைப்பது போன்ற காரியங்களை செய்திருந்திருப்பாங்க. கணவன் மனைவியை பிரிப்பதற்கோ அல்லது பெற்ற பிள்ளைகளை உங்களுக்கு எதிராக திருப்புவதற்கோ அக்கம் பக்கத்தினரோ அல்லது சில விஷம் உறவுகளோ முயன்ற போது குடும்ப கோட்டையை காக்க நீங்க பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல கூட்டு குடும்ப அமைப்பையும் அல்லது உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை பார்த்து பொறாமைப்பட்ட சில உறவுகளான பக்கத்து வீட்டு உறவினர்களோ அல்லது உங்களுடைய கூட்டு குடும்ப உறவினர்களோ இருந்தாலும் அவங்களே உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிக்க முயன்றிருந்திருப்பாங்க. புறங்கூறுதல், இல்லாதையும் பொல்லாதையுமே சொல்லி குடும்பத்து உறுப்பினர்களிடையே சந்தேக விதைகளையும் விதைத்திருந்திருப்பாங்க போன்ற காரியங்களை அவங்க செஞ்சிருந்திருப்பாங்க. கணவன் மனைவி பிரிப்பதற்கோ அல்லது பெற்ற பிள்ளைகளை உங்களுக்கு எதிராக திருப்பதற்கோ அக்கம் பக்கத்தினரும் சில விஷ உறவுகளுமே முயன்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலியமா உங்களுக்கு அதிக கவலைகள் வந்திருந்திருக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக, நீங்கள் சம்பந்தப்படாத ஒரு பிரச்சனைக்காக உங்கள் மீது பொய்யான பழிகளும் அவதூறுகளும் சுமத்தப்பட்டிருந்திருக்கும். உங்களின் நேர்மையான குணத்திற்கு களங்கம் விளைக்கும் வகையில சமூகத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ உங்கள் ஒரு குற்றவாளியைப் போல சித்தரித்த போது நீங்கள் துடித்து போயிருந்திருப்பீங்க. நான் தூய்மையானவன் என்று யாரிடம் போய் நிரூபிப்பது என்று தெரியாம உங்களுடைய நியாயமான தரப்பு வாதங்களை கேட்க யாரும் தயாராக இல்லாத போதுதான் சனியின் தாக்கம் உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருந்திருக்கும். குற்றச்சாட்டுகள் பொய்யென்ன தெரிய வரும் வரை நீங்கள் அக்னி பிரவேசம் செய்வது போன்ற வேதனையை அனுபவித்திருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ஒரு பிரச்சனைக்காக உங்க மீது பொய்யான பழிகளுமே அவதூறுகளையும் சுமத்தப்பட்டிருந்திருப்பாங்க உங்க மேல. உங்களுடைய நேர்மையான குணத்திற்கு களங்கம் விளைவிக்கிற வகையில தான் சமூகத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ உங்களை ஒரு குற்றவாளியைப் போலவே சித்தரித்து நீங்க துடித்து போயிருந்திருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் உங்கள் தரப்பு நியாயமான வாதங்களை கேட்காம எல்லாரும் தயாரா இல்லாத போதுதான் சனியின் தாக்கம் உங்களை தர்ம சங்கத்தில் ஆழ்த்தியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பழைய முயற்சிகள் வெற்றியை பெறப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. இத்தனை காலமும் நீங்களும் எவ்வளவோ பாடுபட்டும் கடுமையான உழைப்பை கொடுத்தும் தோல்வியிலேயோ அல்லது இழுபறியிலேயோ முடிந்த பழைய காரியங்கள் அனைத்துமே இனி உங்களுக்கு சாதகமாக திரும்ப தொடங்கும். முடங்கி கிடந்த வியாபார ஒப்பந்தங்கள், பாதியிலேயே நின்ற கட்டிட பணிகள், அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய
அனுமதிகள் என அனைத்தும் இப்போது விறுவிறுப்பாக நடக்கும். நாம் உழைத்த உழைப்பு வீணாகி விட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட்ட பழைய முயற்சிகளுக்கு இப்போது வட்டியும் முதலுமாக சேர்த்து மிகப்பெரிய வெற்றிக்கனியை சனி பகவான் தரப்போகிறார். உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த பலன் கிடைத்து நீங்கள் நினைத்த இலக்குகளை மிக எளிதாக எட்டி பிடிப்பீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில கடுமையான உழைப்பை நீங்க கொடுத்துமே தோல்வியிலையோ அல்லது இழுபறியிலோ முடிந்த பல காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்ப தொடங்க போகுது. முடங்கி கடந்த வியாபார ஒப்பந்தங்கள், பாதியிலே நின்ற கட்டிட பணிகள், அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய அனுமதிகள் எல்லாமே இப்போது விறுவிறுப்பாக உங்களுக்கு நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த பலனும் கிடைத்து நீங்க நினைத்த இலக்குகளை மிக எளிதாக எட்டி பிடிக்க போறீங்க. உங்களுடைய உறவுகள் வலுப்படப் போகிறது. உங்களை புரிந்து கொள்ளாம உங்களை விட்டு தூரமா சென்ற நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் அனைவருமே அவங்களுடைய தவற உணர்ந்து மீண்டும் உங்களிடம் சுமூகமாக பேச தொடங்குவாங்க. சமூகத்துல மற்றும் சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கு இருந்த பகைமைகள் அனைத்துமே நீங்க போகுது. உறவினர்களிடையே இருந்த மனத்தாங்கல்கள் மறைந்து சுப நிகழ்ச்சிகள்ல அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பு புதிதாக கிடைக்கப் போகிறது. அக்கம் பக்கத்தினருடன் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகின்றது. அதாவது உங்களை புரிந்து கொள்ளாம உங்களை விட்டு தூரமா சென்ற நண்பர்கள், உறவினர்கள் அல்லது பங்காளிகள் அனைவருமே அவங்களோட தவறை உணர்ந்து கொண்டு உங்களிடம் சுமூகமாக பேச தொடங்க வரப்போறாங்க. சமூகத்துல மற்றும் சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கு இருந்த பகைமைகள் அனைத்துமே நீங்க போகின்றது. உங்களுக்கு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பு புதிதாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. மன தைரியம் அதிகரிக்கும் உங்களுக்கு. சனி பகவான் உங்களை இத்தனை காலம் சுவைத்ததன் மூலியமா உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய மன தைரியத்தையும் வச்சிர பக்குவத்தையும் கொடுத்திருக்கிறார். இனி எதை கண்டும் நீங்க அஞ்ச மாட்டீங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் சவால்களையும் ஒற்றையால நின்று எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. மனசுல இருந்த குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மை மற்றும் தேவையற்ற பயங்கள் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாக போகுது. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மன தைரியமே உங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கிய ஆயுதமாக மாறப்போகின்றது. நீங்க எதை கண்டுமே நீங்க அஞ்ச மாட்டீங்க. ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலையும் சவாலையும் ஒற்றை அளவை நின்று எதிர்கொள்ள துணிச்சல் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. அது மட்டுமல்லாம சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கிற மன உறுதி உங்களுக்கு கிடைக்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விளைவிக்கிற வகையில தான் சமூகத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ உங்களை ஒரு குற்றவாளியைப் போலவே சித்தரித்து நீங்க துடித்து போயிருந்திருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் உங்கள் தரப்பு நியாயமான வாதங்களை கேட்காம எல்லாரும் தயாரா இல்லாத போதுதான் சனியின் தாக்கம் உங்களை தர்ம சங்கத்தில் ஆழ்த்தியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பழைய முயற்சிகள் வெற்றியை பெறப்போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலமும் நீங்களும் எவ்வளவோ பாடுபட்டும் கடுமையான உழைப்பை கொடுத்தும் தோல்வியிலேயோ அல்லது இழுபறியிலேயோ முடிந்த பழைய காரியங்கள் அனைத்துமே இனி உங்களுக்கு சாதகமாக திரும்ப தொடங்கும். முடங்கி கிடந்த வியாபார ஒப்பந்தங்கள், பாதியிலேயே நின்ற கட்டிட பணிகள், அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய அனுமதிகள் என அனைத்தும் இப்போது விறுவிறுப்பாக நடக்கும். நாம் உழைத்த உழைப்பு வீணாகி விட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட்ட பழைய முயற்சிகளுக்கு இப்போது வட்டியும் முதலுமாக சேர்த்து மிகப்பெரிய வெற்றிக்கனியை சனி பகவான் தரப்போகிறார். உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த பலன் கிடைத்து நீங்கள் நினைத்த இலக்குகளை மிக எளிதாக எட்டி பிடிப்பீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில கடுமையான உழைப்பை நீங்க கொடுத்துமே தோல்வியிலையோ அல்லது இழுபறியிலோ முடிந்த பல காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்ப தொடங்க போகுது. முடங்கி கடந்த வியாபார ஒப்பந்தங்கள், பாதியிலே நின்ற கட்டிட பணிகள், அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய அனுமதிகள் எல்லாமே இப்போது விறுவிறுப்பாக உங்களுக்கு நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த பலனும் கிடைத்து நீங்க நினைத்த இலக்குகளை மிக எளிதாக எட்டி பிடிக்க போறீங்க.
உங்களுடைய உறவுகள் வலுப்படப் போகிறது. உங்களை புரிந்து கொள்ளாம உங்களை விட்டு தூரமா சென்ற நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் அனைவருமே அவங்களுடைய தவற உணர்ந்து மீண்டும் உங்களிடம் சுமூகமாக பேசத் தொடங்குவாங்க. சமூகத்துல மற்றும் சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கு இருந்த பகைமைகள் அனைத்துமே நீங்க போகுது. உறவினர்களிடையே இருந்த மனத்தாங்கல்கள் மறைந்து சுப நிகழ்ச்சிகள்ல அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பு புதிதாக கிடைக்கப் போகிறது. அக்கம் பக்கத்தினருடன் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப் போகின்றது. அதாவது உங்களை புரிந்து கொள்ளாம உங்களை விட்டு தூரமா சென்ற நண்பர்கள், உறவினர்கள் அல்லது பங்காளிகள் அனைவருமே அவங்களோட தவற உணர்ந்து கொண்டு உங்களிடம் சுமூகமாக பேசத் தொடங்க வரப்போறாங்க. சமூகத்துல மற்றும் சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கு இருந்த பகைமைகள் அனைத்துமே நீங்க போகின்றது. உங்களுக்கு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பு புதிதாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு சனி பகவான் உங்களை இத்தனை காலம் சுவைத்ததன் மூலியமா உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய மன தைரியத்தையும் வச்சிர பக்குவத்தையும் கொடுத்திருக்கிறார். இனி எதை கண்டும் நீங்க அஞ்ச மாட்டீங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் சவால்களையும் ஒற்றையால நின்று எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. மனசுல இருந்த குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மை மற்றும் தேவையற்ற பயங்கள் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாக போகுது. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மன தைரியமே உங்களை உங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல